இப்போ இந்த நுண்ணறிவுக்கு எதிர்மறை விகுதின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நமக்கு தெரிஞ்ச அந்த முட்டாள்தனம். இது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அதாவது முட்டாள்தனத்துக்கு சிம்பிளா டெஃபினிஷன்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரிதல் வராமல் இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வர்றதுக்கு அதாவது புரிதல் இல்லாமைக்கு காரணம்ன்றது அதுக்கும் இதே கேள்வி பதில்ல தான் இருக்கு. அதாவது இப்போ ஒரு பொருள பத்தி அது சம்பந்தமா நம்ம கேள்வி கேட்டு அதுக்கான பதில்கள் எழுப்பும்போது அதாவது கிடைக்கும்போது தான் அத பத்தின புரிதல் வருது. அதன் மூலமா நுண்ணறிவு வளருது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பதிலா அந்த பொருள பத்தி சம்மந்தமே இல்லாம கேள்வி கேட்கிறதோ, இல்ல சம்மந்தமே இல்லாம பதில் சொல்றதோ, இதுக்கு பேரு தான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றது. இப்ப அதே வேப்ப மரத்தையே எடுத்துக்கோமே. இப்போ அந்த வேப்ப மரத்த பார்த்து, "இதுல ஏன் மாம்பழம் வரமாட்டேங்குது?" அப்படின்னு கேட்டா, அதுதான் முட்டாள்தனமான கேள்வி. அந்த முட்டாள்தனமான கேள்விக்கு, "மாம்பழம் எப்படி வரும்? முதல்ல மாங்கா தானே வரும்." அப்படின்னு ஒரு பதில் சொன்னா, அது ஒரு முட்டாள்தனமான பதில். இப்படி ஒரு புரிதல் புரிதல் இல்லாத ஒரு நிலையத்தான் இந்த முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றோம். இந்த முட்டாள்தனம் கூட பரவால்ல. இத விட ஒரு மோசமான ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு பேரு தான் அடிமுட்டாள்தனம். முட்டாள்தனத்திலயாவது சம்மந்தமில்லாத கேள்வி பதில்னு கேட்க தோணும். அடிமுட்டாள்தனத்துல எந்த கேள்வியுமே கேட்க தோணாது. அதாவது பிளைண்டா ஒரு விஷயத்த நம்புறோம் பார்த்தீங்களா? ஏதாவது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அந்த நிலை பேரு தான் அடிமுட்டாள்தனம். இந்த அடிமுட்டாள்தனத்துக்கு நல்ல உதாரணம்னா, இந்த மதவாதம் பேசுறவங்கலாம் அந்த புராணங்கள், கட்டுக்கதைகள்லாம் உண்மைன்னு நம்புவாங்க பார்த்தீங்களா? அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசினாலே தெரியும். நீங்க பேசியிருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஏதாவது அவங்க நம்புற அந்த புராணங்கள பத்தி ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, சம்மந்தமே இல்லாம உளறுவாங்க பார்த்தீங்களா? "அனுமார் எப்புட்றா மலைய தூக்குனாரு?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் தூக்குனாரு" அப்படின்னுவாய்ங்க. எப்படின்னுன்ற கேள்விக்கு அவங்களுக்கு பதிலே வராது. இப்படி பிளைண்டா ஒரு விஷயத்த நம்பி, அதுக்கு சம்மந்தமா எந்த அறிவும் வளர்த்துக்காம இருக்கிறதுக்கு பேரு தான் அடிமுட்டாள்தனம்.